நம்ம வந்து இப்போது க்ரீன் சொல்யூஷன் அந்த நர்சரி கார்டனில் இருக்கோம். நர்சரி கார்டனில் என்ன மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்க, இந்த மாதிரி பல தகவல்களை நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம கார்டனில் இருக்கிற என்னென்ன பழ வகைகள் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். இப்போ இது வந்து மார்கரெட் லெமன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது செடியிலே வந்து உங்களுக்கு நிறையா வந்து காய்கள் வந்து நிறையா வந்துடும். இது வந்து பெரிய மரமாக வராது. சில பேர் நினைப்பாங்க ஐயோ இது வந்து எப்படி வளர்க்குறது அப்படிங்கிற மாதிரி. இதை வந்து நீங்கள் தாராளமாக வந்து மாடி தோட்டத்தில் வந்து நீங்கள் வச்சுக்கிறலாம். இது மார்கரெட் லெமன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஸ்பைஸ், அதாவது இது நம்ம பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம், பிரியாணி இலைன்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து அந்த செடி. இது வந்து வெறும் அந்த பிரிஞ்சி இலைகளுக்காக வளர்க்குறது? ஆமாம், இலைகளுக்காக மட்டும் வளர்க்குறது. ஓகே மேடம். இது வந்து வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிளில் க்ரீன் வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிள் இதுதான் மேடம்? ஆமாம், இதுதான். ஓகே மேடம். வாட்டர் ஆப்பிள்னா நம்ம இது இந்த முந்திரி பழம் மாதிரியே இருக்கும் சார் அந்த ஃப்ரூட்டு. சரிங்க. விட்டமின் சி நிறையா இருக்கிற ஃப்ரூட்டு. இது ஹை காஸ்ட்டும் வந்து அதிகம் தான். இது பழம் எப்போ மேடம் வரும்? இதில் பழம் வந்து இப்போ இது வந்து ஆக்சுவலாக இங்கே இதை வாங்கி வந்து ஒரு 3 மந்த் ஆயிடுச்சுங்க. இது வந்து 2.5 வருஷத்துலேருந்து உங்களுக்கு காய்ப்புக்கு வந்துடும். வருஷத்தில் 2 ஹார்வெஸ்ட் பண்ணுவோம், 2 தடவை ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். இது வந்து நாவலில் ஒட்டு நாவல். ஓகே இது. ஓகே, இதோட விலை 280. ஆமாம் ஆமாம். ஓகேங்க. நாவல் இப்போ அதுவும் 2 வருஷம்? நாவல் எல்லாமே, அதாவது மோஸ்ட்லி ஒட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 வருஷத்துலேருந்தே உங்களுக்கு காய்க்க ஆரம்பிச்சிடும். நாடுனா வந்து வர்றதுக்கு லேட் ஆகும், ஒரு 5 to 6 இயர்ஸ் ஆயிரும் உங்களுக்கு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 30 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து காய்ப்பு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வைக்க முடியாது, வீட்டில் வந்து வச்சுக்கிறலாங்க. சரிங்க, சொல்லுங்க. இது வந்து ஆலிவ் பிளான்ட்டுங்க. இப்போ அந்த ஆலிவ் ஆயில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த ஆலிவ் ஆயிலை நம்ம சமையலுக்கும் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் இது அதை வந்து நம்ம உள்ள இன்டேக்கும் பண்ணலாம். அந்த ஆலிவ் பிளான்ட் வந்து இது. ஓகே மேடம். அப்புறம் இது வந்து சாத்துக்குடி. இந்த இது சரிங்க மேடம், இது சாத்துக்குடி. அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது மலையன் ஆப்பிள், அந்த பெரிய லீஃபாக இருக்குல்ல, அது மலையன் ஆப்பிள். அது எப்படின்னா வாட்டர் ஆப்பிள் மாதிரியே இருக்கும், பட் கொஞ்சம் பெரிய பிளான்ட்டு. சரிங்க மேடம். இது என்ன புளிய மரம் மாதிரி? இது வந்து இது குல்மோகர், நம்ம அந்த ரோட் சைடில் இருக்கும்ல, அந்த பிங்க் கலர் ரெட் கலர் ஃப்ளவர் இருக்கும்ல, அந்த இதுங்க. இது எல்லாமே வந்து அந்த ரோட்ஸ் அவென்யூ ட்ரீஸ் தான். இது ஸ்பாத்தோடியான்னு சொல்லுவோம். இது வந்து ரோட் சைடு நல்ல பெரிய மரமாக வளரக்கூடியது தான். இது வந்து இந்த அம்ப்ரெல்லா செரி கொடை மாதிரி வருங்க, சக்கரை பழம்னு சொல்லுவோம். இதில் பழம் வந்து வரும். இது வந்து நம்ம டயபெட்டிஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பழத்தை வந்து அப்படியே ராவாக சாப்பிட்டோம்னா டயபெட்டிஸ் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும். ப்ளஸ் என்னென்னா இது ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம், கற்றாழையோட சேர்ந்தது தான் இது. அந்த பிங்க் கலரில் இருக்கும். உள்ளே கட் பண்ணி பார்த்தோன்னா ஒயிட்டில் வந்து ஒரு மாதிரி அந்த சீட்ஸ் வந்து முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் வந்து நல்ல, அதாவது டேஸ்டான ஃப்ரூட்டு தான். மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் ரொம்ப நிறைய ஜாஸ்தி. இதை வந்து தாராளமாக நம்ம மாடி தோட்டத்தில் வந்து வைக்கலாம். 20 மாடி இருந்ததுன்னா இது வந்து ஒரு 20-30 கண்டிப்பாக சேலும் பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணலாம். அப்புறம் இது வந்து மேங்கோஸ்டீனுங்க, மங்குஸ்தான் பழம்னு சொல்லுவோம்ல, அந்த மங்குஸ்தான் பழம் இது. ஓகே மேடம். இதுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்கலாம் மேடம் மங்குஸ்தான்? கண்டிப்பாங்க சார். இப்போ அந்த மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்கல்ல, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம இந்த ஆப்பிள் இந்த மாதிரியான ஃப்ரூட்டுக்கு என்ன ப்ரைஸ் இருக்குதோ அதே ப்ரைஸ் தான் இதையும் சொல்கிறாங்க. இது வந்து முல்சீட்டா. இது வந்து கேன்சருக்கு வந்து இந்த ஃப்ரூட் வந்து ரொம்ப நல்லது, கேன்சர் ட்ரீட்டிங் ஃப்ரூட்டு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஷிம்லா ஆப்பிள், நம்ம ஆப்பிள் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த பிளான்ட் இது. ஓகே மேடம். இது நிறைய நம்மளோட வெயிலுக்காக கருத்துருக்காங்க மேடம்? வெயில்னால அப்படி இருக்குது உங்களுக்கு. இப்போ ஒன்ஸ் வந்து அந்த மழை பெஞ்சு இன்னும் வந்து புது லீவ்ஸ் வந்து நிறைய வந்துடும். இது வந்து நம்ம பொமக்ரானேட்லேயே இது வந்து ஒட்டு. இது வந்து வெரைட்டி வந்து மிருனாலினி, அந்த வெரைட்டி பேர். ஓகே மேம். பொமிகிரானட்ல பொதுவாக வந்து நிறைய பூ கொட்டிகிட்டே இருக்கலாம். கொட்டிகிட்டு இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த பிளான் க்ரோத் ஸ்டிமுலண்ட்னு ஒன்று இருக்கும், அது ட்ரையகான்டனால் அந்த ஸ்ப்ரே, அதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு அந்த பூக்கள் வந்து அப்படியே இதில் ஸ்டேபிளாக இருக்கும். இந்த ஷிம்லா ஆப்பிள் வந்து அதே 2.5 வருஷத்தில் வந்துடுவாங்க? அதுவும் 2.5 வருஷத்தில் வந்துடுங்க சார். அது என்னென்னா கொஞ்சம் அந்த நீங்கள் வந்து அந்த ஃப்ளவரிங் பீரியட் வந்து அந்த வின்டரோட கோயின்சைட் ஆகிற மாதிரி நம்ம பிளான்டிங் வந்து பண்ணால் கரெக்டாக ஓரளவுக்கு வரும். அப்புறம் இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டுங்க. இந்த பிளான்ட் வந்து ஸ்டார் ஃப்ரூட் மாதிரி இருக்கு. ஆமாம், ஸ்டார் ஃப்ரூட். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த கொடைக்கானல் சைடெல்லாம்
கட் பண்ணோன்னா அது ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். அந்த இது ஃப்ரூட்டு தான் இது. அப்புறம் இது வந்து அவகேடோ, பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவோம். இதுவும் வந்து நிறைய பெரிய மரமாக வர்றது. இதை வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வைக்க முடியாது. இந்த ஸ்டார் ஃப்ரூட்டை வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்கலாம். இது வந்து வாட்டர் ஆப்பிளில் ரெட்டு, அங்கே க்ரீன் பார்த்தோம், இது வந்து ரெட் கலர். அப்புறம் இது வந்து லிச்சி. இது வந்து ரெட் கலரில் அந்த பழம் வந்து ஒரு மாதிரி மேலே வந்து கொஞ்சம் முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. டேஸ்ட் வைஸ் வந்து நல்லாயிருக்கும். கட் பண்ணி பார்த்தோன்னா உள்ளே வந்து ஒயிட் கலரில் ஒரு மாதிரி இது ரவுண்டாக பால் ஷேப்பில் இருக்கும். டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குங்க. இதுவும் நம்ம கார்டனில் இருக்குது. பேஷன் ஃப்ரூட் அந்த நம்ம ஓவல் ஷேப்பில் இருக்கும். உள்ளே கட் பண்ணோன்னா நம்ம அந்த பப்பாளியில் அந்த மியூசிலேஜினஸ் இதோட இருக்குல்ல, அதே மாதிரி தான் இருக்கும் ஃப்ரூட். இது கொடைக்கானல் ஊட்டிலலாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. பேஷன் ஃப்ரூட் இது. அப்புறம் இது வந்து இல்லை, இது வந்து இது நட்மெக், ஜாதிக்காய். இதுங்க. அப்புறம் கிரேப்ஸும் இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டியன் செரின்னு சொல்லுவேன். அதாவது இது வந்து விட்டமின் சி கண்டென்ட் வந்து ஹையஸ்ட் விட்டமின் சி இந்த ஃப்ரூட்டில் தான் இருக்குது. வெஸ்ட் இண்டியன் செரி புளிப்பு டேஸ்ட்டாக இருக்கும், பட்டு உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் இது வந்து ப்ளம்ஸுங்க. ப்ளம்ஸ் நம்ம சாப்பிட்ருக்கோம்ல, ப்ளம்ஸ், அந்த ப்ளம்ஸ் இது. அப்புறம் இது பக்கத்தில் இருக்கிறது பீச் ஃப்ரூட்டு. ப்ளம்ஸ் மாதிரியே பீச் வந்து கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் முள்ளாக இருக்கும், அந்த பீச் ஃப்ரூட்டு. அந்த பக்கத்தில் இருக்க கிவி ஃப்ரூட்டு சாப்பிட்ருப்பீங்கல்ல, கிவி, அந்த அதை கிவி சொல்லலாம் மேடம். இது வந்து பெரண்டை. ஓகே மேடம். அப்புறம் இதுலேயே 3 பெரண்டை இருக்கும். சரிங்க மேடம். நான் சொன்ன முப்பெரண்டைங்கிறது வந்து இதுதான். இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கும். இந்த இது வந்து அகலமாக இருக்கும். இது முப்பெரண்டை. அதே இது பார்த்தீங்கன்னா உருட்டு பெரண்டைன்னு சொல்லுவோம். இதோட இது வந்து உருண்டையாக இருக்கும். இது உருட்டு பெரண்டை. அப்புறம் இது வந்து நம்ம நார்மல் பெரண்டை தான், இந்த மாதிரி இருக்கிறது. இது நார்மலாக நம்ம நாட்டு பெரண்டைன்னு சொல்லுவோம். மேலும் பல சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்.